Taste the Daily. இழுப்பூர் அரசு தாலுகா மருத்துவமனை போதிய மருத்துவம் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் மிகுந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலை சட்டமன்ற தொகுதி இழுப்பூர் அரசு தாலுகா மருத்துவமனை தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் இந்த கடந்த 1-2 வருடங்களாகவே அந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவம் நியமிக்காமல் விடிய அரசாது மக்களை வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக அந்த மருத்துவமனை அதிமுக ஆட்சி காலத்தில் தாலுகா மருத்துவமனை தயவுபடுத்தப்பட்டு அந்த மகப்பேறு சிகிச்சை, சிடி ஸ்கேன், டயாலிசிஸ் போன்ற பல்வேறு வசதிகள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதிய மருத்துவம் நியமிக்கப்படாமல் தினந்தோறும் ஒரு சில ஒரு மருத்துவர் 2 மருத்துவர் மட்டுமே இங்கே வந்து செல்கிறார். ஆனால் இந்த மருத்துவமனையில் சுழற்சி முறையில் அதிமுக ஆட்சி காலத்தில் பணியாற்றி வந்தனர். இது குறித்து ராஜமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டசபையில் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த சட்டப்பேரவை கொடுத்து கோரிக்கை வைத்திருந்தார். தொடர்ந்து இங்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு இழுப்பூர் தாலுகா மருத்துவமனை போதிய மருத்துவரை நியமிக்காமல் இந்த விடியா திமுக அரசு வஞ்சித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது மழைக்காலம் என்பதால் காய்ச்சல், சளி உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு கூடுதல் நோயாளிகள் இந்த மருத்துவமனை சிகிச்சை பெற தேடி வருகின்றனர். ஆனால் இந்த விடியா அரசு மருத்துவ நியமிக்க வஞ்சித்து வருகிறது. நேற்று மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 பேரும், நேற்று முன்தினம் 7 பேரும், மொத்தம் 12 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் பொதுமக்கள் மருத்துவ நியமிக்க வஞ்சித்து வருகிறது. ஆமாம், தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேகமெடுக்கும் மர்ம காய்ச்சலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மழைக்காலங்களில் அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்டது போல கேம்ப் நடத்த வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்கள் விடுத்து வருகிறார். பாலாஜி.